ஹாய் மாணவர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். எங்கள்ட யூனிட் வைஸ் எக்ஸாம் திட்டத்தின் கீழ் அலகு 1, 2 அதற்குரிய எக்ஸாம்கள் முடிவு பெற்றிருக்கின்றன. அதற்கான எம்சிக்யூ டிஸ்கஷன் தான் இப்போ நடக்க போகுது. எங்கள்ட இந்த திட்டம் யூனிட் 10 வரை நடைபெறும். யூனிட் வைஸாக நடைபெறும் என்று சொன்னால், நாங்கள் யூனிட் வைஸாக எந்த அளவுக்கு நாங்கள் அந்த பாடங்களை ஆழமாக விளங்கி வச்சிருக்கிறோமோ, நாங்கள் ஃபைனலில் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இந்த திட்டமுடைய கடைசியாக முழு பேப்பர் ஃபுல் பேப்பர் நடைபெறும். அப்போ அப்படி ஃபுல் பேப்பர் இடம்பெறும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். அப்போ இது ஒரு குயிக் ரிவிஷன் செஞ்ச மாதிரியும், பொதுவாக இது ரிப்பீட் மாணவர்களுக்கும் 2025 மாணவர்களுக்கும் ரொம்ப பிரயோசனமாக இருக்கும் என்று எண்ணுகின்றேன். சரியா? அதன் அடிப்படையில் மாணவர்களே, சொல்லும் விஷயங்களை நுணுக்கமாக மார்க் பண்ணிக்கங்க. செல்கிற விஷயங்களை, அதாவது எந்த ஒரு விடயமாக இருந்தாலும் அது ஒரு ஒழுங்குமுறைப்படி செய்யும்போது தான் நாங்கள் ரிசல்ட்டை நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். எங்களுக்கு நினச்சா நாங்கள் இந்த விஷயத்தை செய்கிறது, நாங்கள் விரும்ப இல்லைன்ற சொன்னால் இந்த விஷயங்களை செய்கிறது இல்லை, அப்படி இல்லை. அதாவது ஒரு தொடர்ச்சி இருக்கணும், ஒரு ஃப்ளோ இருக்கணும். அப்படி எங்களோட வேலையில் ஒரு திருத்தம் இருக்கணும். சரி, ஒரு நேர்த்தி இருக்கணும். அப்போ அவ்வாறு செய்யும்போது தான் நாங்கள் ஒரு உயரிய பலனை அடைஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் எங்களோட திட்டத்திட எம்சிக்யூ டிஸ்கஷன் நாங்கள் 1 by 1 எம்சிக்யூ டிஸ்கஷனில் பார்ப்போம். சரியா? முதலாவது கொஷன் என்னது? பின்வருவனற்றுள் எது உயிருள்ள ஒழுங்கமைப்பு மட்டமாக கொள்ளப்படுகின்றது? சரியா? உயிருள்ள மட்டமாக கொள்ளப்படுகின்றது. முதலாவது மூலக்கூறு, அடுத்தது டிஎன்ஏ, அடுத்தது புன்னங்கம், கலம், ஆர்என்ஏ. அப்போ மாணவர்களே, உங்களுக்கு தெரியும், இது டைரெக்டான ஒரு கொஷன். உயிருள்ள ஒழுங்கமைப்பு மட்டமாக கருதப்படுறது களமாக காணப்படும். சரியா? களமாக காணப்படும். ஏன்னு சொன்னால், களத்திற்கு கீழே உள்ள மட்டம், அதாவது இப்போ களத்துக்கு கீழே உள்ள மட்டம் தான் புன்னங்கம். புன்னங்கன்றது உஃப கலக்கூறு. சரியா? அப்போ இந்த புன்னங்கம் உயிருள்ள சிறப்பியல்புகளை பிரதிபலிக்கும் என்றாலும் நாங்கள் அது ஒரு ஒழுங்கமைப்பு மட்டமாக கருதுவது இல்லை. இப்போ களத்துக்கு கீழான எந்த ஒரு மட்டத்தையும் நாங்கள் உயிருள்ள ஒழுங்கமைப்பு மட்டமாக கருதுவது இல்லை. ஆகவே இது டைரக்ட் கொஷனாக காணப்படுகிறது. களம்தான் இதற்கு விடையாகவும் அமையுது. சரியா? ஆனால் இப்போ எங்களுக்கு தெரியும், டிஎன்ஏன்றது ஒரு மூலக்கூறு. அப்போ இதெல்லாம் சேர்ந்து புன்னங்கத்தை உருவாக்கும். புன்னங்கம் களத்தை உருவாக்கும். களம் தான் உயிருள்ள ஒழுங்கமைப்பு மட்டமாக கொள்ளப்படுகின்றது. ஆகவே எங்களுக்கு தெரியும் ஆன்சர் 4. சரியா? அப்போ ரெண்டாவது கொஷின்ஸ் என்னன்னு சொன்னால், ரெண்டாவது வினா, அங்கிகளில் தொடர்ச்சியாக பருமன், உலர்திணிவு போன்ற காரணிகளில் மாறாத அதிகரிப்பு. இப்போ எங்களுக்கு தெரியும், இது டைரெக்டான கொஷின். அங்கிகளில் தொடர்ச்சியாக பருமனும் உலர்திணிவும் அதிகரிக்கிறது எது? நாங்கள் சொல்லுவோம் வளர்ச்சி. சரியா? இனப்பெருக்கம்ன்றது உங்களுக்கு தெரியும், தன்னை ஒத்த எச்சங்களை தோற்றுவிக்கிறது இனப்பெருக்கம். இசைவாக்கும் ஒரு சூழலுக்கு இசைவாக்கம் அடைகிறது. கழிவகற்றல்னு சொல்கிறது ஒரு அணுசேர்ப்ப விளைவாக உடம்புக்கு தீங்கு விளைவிக்கும் பதார்த்தங்களை வெளியேற்றுறது. இலையுறுப்பிரிவு என்று தன்னை ஒத்த களங்களை தோற்றுவிக்கிறது. அப்போ உங்களுக்கு தெரியும், டைரெக்டாகவே வளர்ச்சியாகும். அப்போ இன்னொரு கன்ஃபியூஷன் வரும். இதில் விருத்தின்னு ஒரு வேர்ட்ஸ் வந்துச்சுன்னு சொன்னால், விருத்தின்னு விடையாக வந்துச்சுன்னு சொன்னால், நீங்கள் எதை நீங்கள் ஆன்சராக விடையாக கொள்ளுவீங்க? நல்லா விளங்கி கொள்ளுங்க மாணவர்களை. விருத்தின்னு சொல்கிறது வாழ்க்கை காலத்தில் நடைபெறும் மீளாத மாற்றங்களைத்தான் நாங்கள் விருத்தின்னு சொல்கிறது. வளர்ச்சியில் விருத்தி. வளர்ச்சின்னு சொல்கிறது பருமன், உலர்திணிவு போன்ற காரணிகளில் மாறாத அதிகரிப்பு. ரெண்டுக்கும் இடையிலான வித்தியாசத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளணும். ஆகவே இதற்கான ஆன்சர் என்னது? வளர்ச்சியாக காணப்படுகிறது. சரியா? அடுத்த மூணாவது கேள்வி நியூக்ளிக் அமிலங்கள் தொடர்பான கூற்றுகளுள் மிகச்சரியானது. சரியா? நியூக்ளிக் அமிலங்கள் தொடர்பான கூற்றுகள் மிகச்சரியானது. முதலாவது ஆன்சர் நியூக்ளிக் அமிலங்களின் அமிலத்தன்மைக்கு காரணமாக பொஸ்பேட்டு கூட்டம் காணப்படும். சரியா?
அப்போ நாங்கள் வந்து இந்த நியூக்ளிக் அமிலங்களை வந்து கரு அமிலங்கள்னு சொல்லுவோம். சரியா? கரு அமிலங்கள்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த கரு அமிலத்திற்கு பொறுப்பான ஒரு இதுதான் வந்து பொஸ்போரிக் அமிலம். அந்த பொஸ்போரிக் அமிலம் வந்து எதை சார்ந்ததுன்னு சொன்னால் பொஸ்பேட்டு கூட்டத்தை சார்ந்ததாக காணப்படுது. பொஸ்பேட்டு கூட்டத்தை சார்ந்ததாக காணப்படுது. ஆகவே முதலாவது ஆன்சர் வந்து எங்களுக்கு சரியாக படுகிறது. சரியா? அதே நேரம் வைரசுகளில் டிஎன்ஏ ஆர்என்ஏ என்பன காணப்படும். வைரஸ்களில் வந்து ஏதாவது ஒன்றுதான் காணப்படும், இரண்டுமே வந்து காணப்படாது. சரியா? ஆகவே அது வந்து எங்களுக்கு தெரியும் பிழை. அடுத்து பிரிமிடின்களை விட பியூரின்கள் மூலக்கூற்று பருமன் கூடியவை ஆகும். ஆம், பியூரின்கள் என்று சொல்றது வந்து 2 வளையங்களை கொண்டது. சரியா? 2 வளையங்களை கொண்டது. ஆகவே வந்து இது மூலக்கூற்று பருமன் கூடியவையாக காணப்படும். ஆகவே இதுவும் வந்து சரியாக இருக்குது, 3வது கூற்றும். அடுத்து நியூக்ளியோசைட்டுக்கள் வெள்ள மூலக்கூறு பொஸ்பேட்டு நைதரசன் மூலங்கள் என்பவற்றினால் ஆனது. இப்போ நியூக்ளியோசைட்டுக்கள்னு சொல்றது வந்து நைதரசன் மூலங்களாலும் அடுத்து வெள்ள மூலக்கூறுகளாலும் ஆனதைத்தான் நாங்கள் நியூக்ளியோசைட்டுக்கள்னு சொல்லுவோம். அப்போ நியூக்ளியோசைட்டுகளுக்கும் இடையிலான வித்தியாசம் என்னன்னு சொன்னால் நியூக்ளியோசைட்டுக்கள் பொஸ்பேற்று கூட்டத்தை கொண்டிருப்பதில்லை. ஆகவே இந்த கூற்று வந்து பிழையான கூற்று. சரியா? அடுத்தது பொலிநியூக்ளியோரைட்டுகள் சில சேர்ந்து டிஎன்ஏ மூலக்கூற்றை ஆக்குகின்றன. பொலிநியூக்ளியோரைட்டுகள் சில சேர்ந்து இல்லை, பொலிநியூக்ளியோரைட்டுகள் பல சேர்ந்து டிஎன்ஏ மூலக்கூற்றை ஆக்குகின்றன. அப்போ ஒரு நியூக்ளியோரைட்டு சேர்ந்து 2 நியூக்ளியோரைட்டுகள் சேர்ந்தா டைநியூக்ளியோரைட்டுன்னு சொல்லுவோம். டைநியூக்ளியோரைட்டுகள் பல சேரும்போது பொலிநியூக்ளியோரைட்டுகள்னு சொல்லுவோம். பொலிநியூக்ளியோரைட்டுகள் பல சேர்ந்து டிஎன்ஏ மூலக்கூற்றை ஆக்குகின்றன. சரிதானே? ஆகவே வந்து எங்களோட விட வந்து என்னவாக காணப்படும்? முதலாவதும் 3வதுமாக காணப்படுது. சரியா? அடுத்தது வந்து 4வது குருதிப்பூச்சிகளை கூட்டில் நுணுக்கு காட்டின் மேடையின் மீது வைத்து அவதானிக்கும் படிமுறைகள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்போ குருதிப்பூச்சிகள்னு சொல்றது வந்து ஒரு ஸ்லைட்னு சொல்றது வந்து நாங்கள் ஒரு நோயாளியிட பிளட்டை செக் பண்ணுற ஒரு மெத்தட். சரியா? எங்களுக்கு அது தேவையில்லை. குருதிப்பூச்சிகள்னு வரலாம், அல்லது வெங்காய உரித்தோல்னு வரலாம். எதுவாக இருந்தாலும் கூட்டு நுணுக்கு காட்டின் கீழ் வந்து ஒரு பார்க்குற முறை ஒன்று இருக்குது. முதலாவது என்ன செய்யணும் சொன்னால் அதை வந்து ஒரு இடத்துல வந்து ஸ்டேபிளாக வைக்கணும். ஒரு ஒரு தளமான ஒரு இடத்துல வச்சு நுணுக்கு காட்டிய ஒளிபடக்கூடியவாறு வந்து என்ன செய்யணும்னு சொன்னால் ஆடியை வந்து செப்பம் செய்யணும். அதன் பின்னால் தாழ்வழுவை பயன்படுத்தணும். தாழ்வழுவை பயன்படுத்தி இப்போ நாங்கள் என்ன செய்வோம், ஆடியை வந்து செப்பம் செஞ்சு ஒளியை வந்து அந்த ஆடியில் தெறிக்க விட்டு நாங்கள் என்ன செய்வோம்னு சொன்னால் மாதிரியினூடாக உங்களுக்கு இந்த படத்தை பார்த்தா விளங்கும். கொஞ்சம் இருங்க. இதில் வந்து பேர்கள் வந்து உங்களுக்கு தெரியும். இதை வந்து ரிப்பீட் பண்ணுற அவசியம் இல்லை. கண் வில்லை, பெரிய செப்பம் செஞ்சிரு நுண் செப்பமாக்கி. இப்போ எங்கள் ஆடி வந்து கீழே இருக்குது. அப்போ இதில் வந்து ஒளிப்பட்டு இதனூடாக வந்து என்ன செய்யும், ஒளி வந்து பொருள் வில்லை நூடாக சென்று அப்புறம் கண் வில்லையை அடையும். அப்போ முதலாவது ஆடிய செப்பம் செய்யணும். அதன் பின்னால் வந்து இவ்விடத்துல வந்து என்ன செய்யணும், மாதிரியை வைக்கணும். சரியா? மாதிரியை நாங்கள் மேடையின் மேல் ஏற்றி கவ்வியினூடாக அதை கிளிப் பண்ணணும், ஸ்டேபிள் பண்ணி வைக்கணும். சரி, அதன் பின்னர் இந்த தாழ் வலுவு இருக்குதானே, இந்த தாழ் வலுவை வந்து இந்த மாதிரிக்கு நேராக வச்சு அதன் அதாவது இந்த மாதிரி வில்லையும் இந்த கண் வில்லையும் வந்து ஒரு நேர்கோட்டில் இருக்கும்படி வந்து நாங்கள் என்ன செய்யணும் சொன்னால் நாங்கள் வந்து நேர்கோட்டில் இருக்கும் மாதிரி செப்பம் செய்யணும். சரியா? அதன் பின்னர் நாங்கள் வந்து பெரிய செப்பம் செய்யும் திருகை பயன்படுத்தி நாங்கள் வந்து ஒரு தெளிவான பிம்பம் ஒன்றை பெறணும். தெளிவான பிம்பம் ஒன்று பெற்றதன் பின்னால உயர் வலுவுக்கு மாற்றி நுண் செப்பமாக்கிய பயன்படுத்தணும். உயர் வலுவில் இருக்கும்போது எங்களுக்கு வந்து நுண் செப்பமாக்கி மாத்திரம் தான் பயன்படுத்தப்பட வேண்டும், பெரிய செப்பமாக்கி பயன்படுத்தப்படாது. சரியா? இதுதான் வந்து பேசிக்காக இருக்குது. ஆகவே நாங்கள் பேக் டு கொஷனுக்கு போவோமா இருந்தால் பாருங்க. முதலாவது அப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் ஆடியை செப்பம் செய்யணும் முதலாவது. அது பின்னால் தாழ்வழுவை
தாழ்வழு பொருளை பயன்படுத்துறது ரெண்டாவது. அடுத்தது மூணாவது பரும்படி செப்பமாக்கின்றது பெரிய செப்பமாக்கிய பயன்படுத்துறது மூணாவது. அடுத்தது நுண் செப்பமாக்கிய பயன்படுத்துறது நாலாவது. ஆகவே விட வந்து பி பிசிடிஏ. ஆகவே விட வந்து நாலாவது. விளைஞ்சி தானே. அதனால அது இப்போ பொதுவாக பயன்படுத்தக்கூடிய நுணுக்கு காட்டிகள் எல்லாம் இவ்வாறான ஒரு அமைப்பில் தான் இருக்கும். சரியா. அது வந்து நாங்கள் வந்து ஆடிய செப்பம் செய்ய வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லை. அது டைரெக்டாக வந்து நாங்கள் கரண்ட்டில் ப்ளக் பண்ணும்போது அந்த ஒளி வந்து மின் விளக்கினூடாக கிடைக்கப்பெறும். ஆகவே ஆன்சர் வந்து நாலாவது. சரியா. அடுத்தது வந்து அஞ்சாவது கேள்வி. களங்களோட சில அம்சங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. உங்களுக்கு தெரியும் களங்கள் வந்து பொதுவாக இரண்டு வகைப்படும். புரோகரியோட்டா களங்கள், யூக்கரியோட்டா களங்கள். சரியா. அப்ப அந்த களங்களோட சில அம்சங்கள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப ஒரு களம்னு சொன்னால் அது புரோகரியோட்டா களமாக இருக்கலாம், யூக்கரியோட்டா களமாக இருக்கலாம். அந்த களத்துக்குரிய இயல்புகள் வந்து பொதுவான இயல்புகள் காணப்படும். அது என்னன்னு சொன்னால் களமின்சவ்வால் சூழப்பட்டிருக்கும். உங்களுக்கு தெரியும் களமின்சவ்வால் சூழப்பட்டிருக்கும். அடுத்தது உட்புறமாக ஒரு குளியத்தாயத்தை கொண்டிருக்கும். சரியா. அப்போ அந்த தாயம் வந்து குறை திரவமாக காணப்படும். அடுத்து உஃபக்கல கட்டமைப்புகளில் வந்து கல கட்டமைப்புகள் வந்து அதில் வந்து தொங்கல் நிலையில் காணப்படும். அடுத்து வந்து ரைபோசோம்கள் கொண்டதாக காணப்படும். சரியா. இது வந்து பொதுவான ஒரு இயல்பாக காணப்படும். அப்போ இதில் பாருங்க குளியத்தாயத்தை கொண்டவை. சரியா. குளியத்தாயத்தை கொண்டவை, உஃபகல கட்டமைப்பை கொண்டவை. அப்போ இது ரெண்டும் வந்து பொதுவான ஒரு இயல்பு. ஆகவே அது ரெண்டும் வராது. சரியா. அப்ப இது என்ன கேட்கிறான்டா, மேற்குறித்த அம்சங்களில் யூக்கரியோட்டா களங்களிலிருந்து புரோகரியோட்டா களங்களை வேறுபடுத்தும் அம்சங்கள் எது? அதாவது புரோகரியோட்டா களங்களுக்குரிய இயல்புகள் என்னன்னு கேட்கிறான். அப்ப புரோகரியோட்டா களங்களுக்குரிய இயல்புகள்னு சொல்லி நாம் எடுத்தோன்னு சொன்னால் என்ன பொதுவாக சொல்லலாம். டிஎன்ஏ வந்து வளைய வடிவமாக காணப்படும். டிஎன்ஏயின் மீது புரதம் காணப்படுவதில்லை. நிறமூர்த்தம் தனித்ததாக காணப்படும். புன்கரு காணப்படுவதில்லை. அடுத்து இருக்கூற்று பிளவுகள் நடைபெறும். அடுத்து அகமுதற்சுவரை, கொள்கையுடல், இலைமணி, இலைசோசோம்கள், மையமூர்த்தம், குளியவன்கூடு போன்றன காணப்படாது. அடுத்தது வளமையான பிசிர்கள், சவுக்கு முலைகள், நுண்புன்குழல்கள் போன்றவற்றை கொண்டிருப்பதில்லை. அடுத்து 70S வகைக்குரிய ரைபோசோம்கள் மாத்திரம் கொண்டிருக்கும். அடுத்தது பொதுவாக இருக்கூற்று பிளவின் மூலம் வந்து என்ன செய்யும், இது வந்து களப்பிரிவு நடைபெறும். அப்போ இதன் போது கதிர்நார்கள் உருவாவதில்லை. இதன் போது கதிர்நார்கள் உருவாகுவதில்லை. அப்போ எங்களுக்கு தெரியும் பெரும்பாலும் இருகூட்டு பிளவினை கொண்டது. அவை புரோகரியோட்டா களம். அடுத்தது புன்கரு காணப்படுவதில்லை. சியும் டியும் சரியானதாகவே இரண்டாவது விட சரியாக காணப்படும். சரியா. அடுத்த கேள்வி வந்து முதலுரு மென்சவ்வை பற்றினது. சரியா. முதலுரு மென்சவ்வானது முதலாவது இதை பாருங்க. பொதுவாக பொஸ்போலிபிட்டுகளை விட கார்போஹைட்ரேட்டுகளை அதிகமாக கொண்டவை. பிழையானதை விட ஏன்னு சொன்னால் கார்போஹைட்ரேட் வந்து குறைவாகவே காணப்படும். சரியா. அடுத்து கொலஸ்ட்ரால் மூலக்கூறை கொண்டதால் திரவத்தன்மை மற்றும் உறுதித்தன்மையை பேணுகின்றது. சரியான ஒரு இது கொலஸ்ட்ரால் காணப்படுவதால தான் திரவத்தன்மையும் உறுதித்தன்மையும் வந்து என்னதுல மின்சவ்வில் வந்து பேணப்படுது. சரியா. அடுத்து இயக்க கட்டமை பெறுவதற்கு இலிப்பிட்டுகளே காரணமாகும். இல்லை, இலிப்பிட்டுகளும் புரதங்களும் காரணமாகும். ஆகவே அது பில. பதார்த்த பரிமாற்றத்தில் பொஸ்போலிப்பிட்டுகள் அதிகம் இல்லை, புரதங்கள் தான் அதிகமாக செல்வாக்கு செலுத்துது. அப்போ புரதங்களில் வந்து நுண்துளைகள் காணப்படுது. அந்த நுண்துளைகள் வந்து நீர்நாட்டம் உள்ள பகுதிகளால் ஆனவை. அதனூடாகத்தான் வந்து அயன்களும் சில முனைவாக்கப்பட்ட மூலக்கூறுகளும் சென்று வருகின்றன. ஆக அது பில. அடுத்து வந்து புரதங்கள் நேரியதாகவும் கிளை கொண்டதாகவும் காணப்படும். பில கோளப்புரதங்களாக காணப்படும். ஆகவே ஆன்சர் வந்து இரண்டாவதாக காணப்படும். சரியா. அடுத்து ஏழாவது. இலையுறுப்பிரிவின் முன்னவத்தில் நடைபெறும் செயற்பாட்டினை சரியாக குறிப்பிடுவது. உங்களுக்கு தெரியும் இது டைரெக்டாகவே உங்களுக்கு சொல்லலும். ஏன்னா இலையுறுப்பு அதாவது களவட்டம் வந்து 2 அவத்தையில் கொண்டு இடை அவத்தை, அடுத்தது இலையுறுப்பிரிவு. சரியா. அப்போ அதில் வந்து இடை அவத்தையில் தான் இது கூடுதலான இதுகள் நடைபெறுகிறது. இலையுறுப்பிரிவில் வந்து நடைபெறுகிறது வந்து இரண்டாவது புன்கரு அழியும். அதாவது முன் அவத்தையில்
நடைபெறுகிறது, புன்கழிவு அழியும். அடுத்தது கதிர்நார்கள் உருவாக்கம் முற்றும் பெறும் எல்லாம் அணு அவத்தையில் நடைபெறும். மற்ற 3 வந்து இடை அவத்தையில் நடைபெறக்கூடிய செயற்பாடுகள். ஆகவே வந்து அஹ், எங்களுக்கு வந்து 2வது விடையை நாங்கள் வந்து என்ன செய்யலாம், மார்க் பண்ணி கொள்ளலாம். சரியா? அடுத்து வந்து ஏடிபியை பற்றின ஒரு கேள்வி. ஏடிபி ஆனது ஈக்கரியோட்ட கலங்களில் மாத்திரமே காணப்படும். இல்லை, அனைத்து கலங்கள்லையும் ஏடிபி வந்து அனைத்து கலங்கள்லையும் காணப்படும். அதாவது மிகவும் பொதுவான ஒரு நியம அலகாக ஏடிபி காணப்படும். அதாவது சக்தி பரிமாற்றத்தில் ஒரு நியம அலகாக ஏடிபி காணப்படுகிறது. சகல உயிருள்ள கலங்கள்லாம் காணப்படுகிறது. சரி, அப்போ இந்த மூலக்கூறு வந்து ரைபோஸ் வெள்ளம் அடினின் நைதரசன் உப்பு மூலத்தை கொண்டிருக்குது. இது ஒரு நியூக்ளியோரைட் ஆகும். அடுத்தது துணை நொதியமாகவும் செயற்படக்கூடியதாக இருக்குது. ஆகவே யூக்கரியோட்ட கலங்களில் மாத்திரமே காணப்படுவது வந்து பிழையானது. அடுத்த உடனடி சக்தி மூலமாக பயன்படுத்தப்பட்டாலும் சக்தி களஞ்சியமாக பயன்பட இல்லை, இது 2ஆகவும் செயற்படக்கூடியது. ஆகவே அது பிழை. ஒளிச்சக்தி உள்ள போது பொஸ்பரிலேற்றத்தின் மூலம் துவக்கப்படுகின்றது. இல்லை, ஒளி உள்ள போது ஒளிச்சக்தி உள்ள போது ஒளி பொஸ்பரிலேற்றத்தின் மூலமே துவக்கப்படுகின்றது. களத்துக்குள்ள துவக்கப்படுறது தான் நாங்கள் பொஸ்பரிலேற்றம் என்று சொல்லுவோம். அதே நேரம் ஒட்சியேற்றத்தின் மூலம் துவக்கப்படுறத ஒட்சியேற்ற பொஸ்பரிலேற்றம் என்று சொல்லுவோம். ஆகவே இது வந்து பிழையான ஒரு கூற்று. பொறிமுறை தேவைகளின் பொருட்டும் ரசாயன சக்தி தேவைகளின் பொருட்டும் பயன்படுத்த கட்டாயம் அதுக்குத்தான் வந்து ஏடிபி பயன்படுத்தப்படுகிறது. சரியா? சில வேளை நியூக்ளியோசைட்டாக கருதப்படுவது பிழை. நான் இப்பதான் சொன்னேன் வந்து இது ஒரு நியூக்ளியோரைட் ஆகும். ஆகவே அதுவும் பிழை. அதுவும் பிழை. 4வது மாத்திரம்தான் வந்து 4வது மாத்திரம்தான் வந்து சரியாக காணப்படுது. சரியா? அடுத்தது வந்து 9வது நொதியங்கள் தொடர்பான கூற்றுகளுள் மிகச் சரியானது. நொதியங்கள் திரும்ப திரும்ப வர கேள்விகள் வந்து உங்களுக்கு டைரக்டாகவே உங்களுக்கு சொல்லணும். பொதுவாக வெப்ப உணர்திறன் உடையவை. சரியா? இந்த கூற்று தான் சரியானது. காரணம் வந்து ஒரு வெப்பநிலை சிறந்த ஒரு வெப்பநிலை வீச்சில் தான் வந்து அதிகமாக நொதியங்கள் வந்து உணர்திறனுடையவையாக காணப்படுது. சரியா? இப்போ இது அடிப்படை தனித்துவமற்றன்னு சொன்னா இல்லை, அடிப்படை தனித்துவமானது. இப்போ இது பிழை. ஏவல் சக்தி அதிகரிப்பது இல்லை, குறைப்பதன் மூலம் தான். ஆகவே அது பிழை. விளைவுப் பொருட்களை இயல்புகளை மாற்றக்கூடிய இல்லை, விளைபொருள்கிட்ட இதை வந்து மாற்றாது. தாக்கத்தின் போது பங்கு கொள்வை இல்லை, தாக்கத்தின் போது பங்கு கொள்ளாதவை. இப்போ ஒரு தாக்கம் நடக்கும்போது அந்த நொதியங்கள் வந்து என்ன அதாவது எஞ்சியிருக்கும். ஆகவே அது வந்து தாக்கத்தின் பங்கு கொள்ளாதவையாக கருதப்படும். ஆகவே வந்து இதுக்கான விடை வந்து 5. சரியா? அடுத்தது இருள் தாக்கமானது ஒளியுள்ள வேலைகளில் நடைபெற்றால் நேரடியாக ஒளியில் தங்கியிருப்பதில்லை. சரியான கூற்றுதானே? இப்போ ஒளியுள்ள வேலைகள் நடக்கலாம். எங்களுக்கு வந்து இருள் தாக்கம் இருளில் தான் நடக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் இல்லை. ஒளியுள்ள வேலைகள் நடக்கும், ஆனால் அதுக்கு ஒளி தேவையில்லை. நல்லா விளங்கிக்கணும். சரியா? ஒளியுள்ள வேலைகள் நடைபெற்றால் நேரடியாக ஒளியில் தங்கியிருப்பதில்லை. இப்போ ஒளியுள்ள வேலைகளில் ஒளித்தோப்பு நடைபெறும். ஒளித்தோப்பின் மூலம் பெறப்படுகின்ற ஏடிபி அடுத்தது NADH வந்து பயன்படுத்தி அது வந்து என்ன செய்யும், இருள் தாக்கத்தை மேற்கொள்ளும். ஆகவே வந்து அந்த கூற்று சரியானது. அப்போ உறுதிநிலை கூடிய 6 கார்பன் சேர்வை முதலாவது உருவாக்கம் இல்லை, இது 6 கார்பன் சேர்வை என்று சொல்றது ஒரு உறுதி, அதாவது இடைநிலை விளைபொருளாக உருவாக்கக்கூடியது. ஆகவே இது உறுதி குறைந்த ஒரு சேர்வை. ஆகவே இது பிழை. அடுத்த முதல் நிலை கார்போஹைட்ரேட் PGA, முதல் நிலை கார்போஹைட்ரேட் வந்து PGAL. சரியா? PGAL காணப்படும் பொஸ்போகிளிசரல்டிஹைட். ஆகவே வந்து இது பிழை, இந்த கூற்று பிழை. அடுத்து குளுக்கோஸினை மாற்றின உருவாக்கம் இல்லை, குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் எல்லாம் உருவாக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த கூற்று பிழை. பச்சை உருவனை தைலகோயிட்டு இல்லை, பஞ்சனைகள் நடைபெறும். ஆகவே இது பிழை. ஆகவே கூற்று வந்து ஆன்சர் வந்து முதலாவதாக காணப்படும். அதை இவ்வியல்புகளில் எது ஒளித்தொகுப்பை பாதிக்காத காரணியாகும்? அப்போ எது வந்து உங்களுக்கு டைரக்டாக தெரியும்? குளுக்கோஸு. மற்ற நிரோதிகள், வளிமாசாக்கம், CO2 சரி, வெப்பநிலை எல்லாமே வந்து ஒளித்தொகுப்பை வந்து பாதிக்கின்ற காரணிகளாகும். இது ஒரு டைரக்ட் கொஷின். ஆகவே வந்து
மூன்றாவது ஆன்சர் வரும். சரியா? இந்த 12 காற்றினுடைய சுவாசம் தொடர்பான கூற்றுகளில் மிகச் சரியானது வந்து காற்றினுடைய சுவாசத்துக்கு பொதுவாக NADH மூலக்கூறுகள் பொதுவாக பயன்படுத்தப்படாது. சரியா? பொதுவாக பயன்படுத்தப்படாது. ATP தான் பயன்படுத்தப்படும். சரியா? இறுதி ஐதரசன் வாங்கியாக எலக்ட்ரிக் அமிலங்கள் இந்த கேள்வி ஓகே. இறுதி ஐதரசன் வாங்கியாக என்ன பயன்படுத்தப்படும்? எலக்ட்ரிக் அமிலம் எலக்ட்ரிக் அமிலம் காணப்படும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஐதரசன் வாங்கின்றது வேற, இலத்திரன் வாங்கின்றது வேற. சரியா? அப்போ இறுதி ஐதரசன் வாங்கியாக காற்றினுடைய சுவாசத்தில் வந்து தொழிற்படுவது வந்து அசெட்டல்டிஹைட் தான் வந்து ஐதரசன் வாங்கியாக தொழிற்படும். ஆகவே இந்த கூற்றுப்பில மதுவக்கங்களில் காற்றினுடைய சுவாசம் மாத்திரமே இல்லை, 2 சுவாசங்கள் நடைபெறலாம். அதற்காக வேண்டித்தான் அதை வந்து அமையத்திற்குரிய காற்றின்றி வாளிகள் என்று நாங்கள் சொல்கிறோம். ஆகவே இந்த கூற்றுப்பில இறுதி இலத்திரன் வாங்கியா பைருக் அமிலம் காணப்படுமா? இந்த கூற்று சரியான கூற்று. எலக்ட்ரிக் அமிலம் கடுமையான உடற்பயிற்சிக்கு நன்மை பயக்கக்கூடியது இல்லை என்று சொன்னால், இப்போ நாங்கள் உடற்பயிற்சி செய்யும் போது காற்றின் சுவாசத்தின் மூலம் எலக்ட்ரிக் அமிலம் வந்து உருவாக்கப்படும். ஆகவே இது தசைப்பிடிப்பு உண்டாகக்கூடிய ஒரு செயல்முறை. அப்போ என்ன நடக்கும்னு சொன்னால், நாங்கள் அதை வந்து அந்த இடத்த வந்து மசாஜ் செய்வதன் மூலம் அந்த இடத்துக்கு வந்து இரத்த ஓட்டங்கள் அதிகரித்து ஒட்சிசன் வந்து என்ன செய்யும், இடத்துக்கு விநியோகிக்கப்படும். ஆகவே அந்த ஒட்சிசன்கள் வந்து என்ன செய்யணும்னு சொன்னால், அதை வந்து அந்த எலக்ட்ரிக் அமிலத்தை கார்பனீரொட்சைட்டாகவும் நீராகவும் ஒட்சியேற்றப்பட்டு அதை இடத்துலேருந்து அகற்றும். ஆகவே வந்து இதுக்கு ஆன்சர் வந்து 4. அடுத்தது 13வது கேள்வி. புரதங்கள் தொடர்பான கூற்றுகள் மிகச் சரியானது எதுன்னு சொன்னால், பெரும்பாலான புரத ஆக்கக்கூறில் கந்தகம் காணப்படும். சரியான ஒரு கூற்று. சரியா? கண்டிப்பாக பெரும்பாலானவற்றில் கந்தகம் காணப்படும். சரியா? அமினோ அமிலங்கள் யாவும் உடலினால் தொகுக்கப்படக்கூடியது இல்லை என்று சொன்னால், அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் யாவும் உடலினால் தொகுக்கப்படக்கூடியது இல்லை. சரியா? எங்களுக்கு தெரியும் அத்தியாவசியமான அமினோ அமிலங்கள், அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள். ஆகவே அது உடலினால் தொகுக்கப்படக்கூடிய அமினோ அமிலங்களும் காணப்படுது, தொகுக்க முடியாத அமினோ அமிலங்களும் காணப்படுது. சரியா? ஆகவே அது பிழை. அமினோ அமிலங்கள் நீரில் கரையா தன்மை கொண்டது, நீரில் கரையும் தன்மை கொண்டது. சரியா? அமினோ அமிலங்கள் நீரில் கரையும் தன்மை கொண்டது. பொதுவாக 20 அமினோ அமிலங்களினால் ஆக்கப்படக்கூடியது. ஆகவே அது சரி. அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் உடலினால் தொகுக்கப்படக்கூடியது, உடலினால் தொகுக்கப்படக்கூடியது அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள். சரியா? ஆகவே எங்களுக்கு வந்து ஏயும் டியும் சரி. ஆகவே விட வந்து 5. அடுத்து வந்து கொள்கை சிக்கலின் தொழில்கள் வந்து டைரக்டாக உங்களுக்கு தெரியும். கிளைகோலிபிட்டு, கிளைகோபுரதம் என்ற தொகுப்பு. அடுத்து வந்து இலைசோசோம்களின் உற்பத்தி. ஆகவே ஏயும் சியும் விட வந்து 5ஆக காணப்படும். சரியா? அடுத்து புற்றுநோய் களங்கள் தொடர்பான கூற்று. உங்களுக்கு தெரியும் புற்றுநோய் களங்கள் இயல்பான இரத்தலை பல்படி சேற்றொடரின் மூலம் தடுத்துக் கொள்ளும். கண்டிப்பாக மல்டி ஸ்டெப் ப்ரொசஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஸ்டெப் தொடரின் மூலமாக அது என்ன செய்யும், இப்போ ஒரு களம் வந்து 20 தொடக்கம் 50 வரையான களவட்டத்தை முடிச்சுட்டு அது இயல்பாக இறக்கணும். ஆனால் இது வந்து ஒரு செயல்முறையின் மூலமாக தன்னுடைய இயற்கை இரத்துல தவிர்த்து கொள்ளும். ஆகவே இது வந்து சரி. அசாதாரண களவட்டத்தை கொண்டு, கண்டிப்பாக அசாதாரண களவட்டத்தை கொண்டிருக்கும். ஒரு சாதாரண மீள ஒரு அசாதாரண களவட்டத்தை கொண்டு ஒரு ஒரு எண்ணிக்கையற்ற களவட்டத்தை கொண்டு அது வந்து சடுதியாக அதிகமாக பிரிஞ்சு கொண்டே போகும். சரியா? ஆகவே அசாதாரண களவட்டத்தை கொண்டது. வளமையான வளர்ச்சி காரணிகளில் தங்கியிருப்பவை இல்லை. இதுக்கு வளமையான வளர்ச்சி காரணிகள் தேவையில்லை. அதற்கு தேவையான வளர்ச்சி காரணிகளை அதுவே உருவாக்கி என்ன செய்யும், அதுவே வந்து வளர்ந்து கொள்ளும். சரியா? அடுத்து சாதாரண கல்லறைகள் பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்தவில்லை. சாதாரண கல்லறைகள்னு சொல்றது ஒரு இடத்துல வந்து இருப்பது. சரியா? அங்கங்க வந்து என்ன செய்யாது, போகாது, டிரான்ஸ்போர்ட் ஆகாது. அப்போ இது வந்து ஒரு கட்டியாக ஒரு கலலையாக வந்து ஒரே இடத்துல இருக்கும். அது அந்த அளவு பாரதூரமான பாதிப்புகளை ஏற்படுத்துவதில்லை. அடுத்தது இன்னொரு கலலை இருக்குது, கொள்ளும் தகுடைய கலலை. அது வந்து என்ன செய்யும் சொன்னால், சுற்றோட்ட தொகுதி அடுத்த நிணநீர் தொகுதியின் மூலமாக சென்று வேறு இடங்களில் வந்து கலலை உருவாக்கக்கூடியது. ஆகவே அது வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு
புற்றுநோய் இதாக இருக்குது. சரியா? ஆகவே டி வந்து சரியாக இருக்குது. அடுத்து கட்டுப்பாட்டு கட்டங்களால் கட்டுப்படுத்தப்படலாம். இல்லை, அது வந்து செக் பாயிண்ட்னு சொல்லுவோம் நாங்கள். அந்த செக் பாயிண்ட் இதுகளால் இது வந்து என்ன செய்யலாம், கட்டுப்படுத்த முடியாது. ஆகவே இது பிழை. சரியா? அப்போ எங்களுக்கு தெரியும் இது ஆன்சர் ஏபிடி. ஆகவே விட வந்து ஒன்றாக காணப்படும். சரியா? அன்பார்ந்த மாணவர்களே, இதில் வந்து எங்களோட நோக்கம் வந்து ஃபுல் பாடத்தையும் வந்து ரிவிஷன் பண்ணுறது இல்லை. இந்த எம்சிக்யூக்கான அதாவது திரும்ப மாணவர்கள் வந்து அவங்க வந்து ட்ரை பண்ணி அவங்களுக்குரிய ரிவிஷனை அவங்களே செஞ்சு கொள்ளணும். அதுக்காகத்தான் இது இவ்வாறு செய்யப்பட்டது. மேலதிகமான வீடியோக்களும் மேலதிகமான விளக்கங்களும் அடுத்தடுத்த வீடியோக்களில் அவங்களுக்கு வழங்கப்படும். ஆகவே சொல்லும் விஷயங்களை நுணுக்கமாக பயன்படுத்தி கொண்டு உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு எல்லாம் வல்ல இறைவனை நான் வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம்.